ஹாய் நான் RJ Sha Family எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிவாங்கி குக் வித் கோமாளியை விட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து குக் வித் கோமாளி இருந்தது போதும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறி எழுகிறது, வெங்கடேஷ் பட் சார் கதறி எழுகிறது, தாமு அவர்கள் கதறி எழுகிறதுன்னு சொல்லிட்டு யூடியூப் சோசியல் மீடியான்னு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ உண்மையாக அவங்க குக் வித் கோமாளியில் வெளியே போயிட்டாங்களா இல்லை ஃபைனல் வரையும் போவாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோ நம்ம சீக்ரெட்ஸ் வந்து போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் கேட்டது மணிமேகலைக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான். மணிமேகலைக்கு வந்து எதோ சொல்கிறாங்க இல்லையா சோசியல் மீடியாவில். உண்மையாக மணிமேகலை குக் வித் கோமாளியை விட்டு போனதுக்கு இதான் காரணம். ப்ரெக்னென்ட்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவாங்கியோட அம்மாவே சிவாங்கிக்கு வில்லி ஆயிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட உண்மை நிலவரம்லாம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு என்டர்டெய்னிங்காக வித்தியாசமான ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் வந்து இருக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு சில புக்கை குக்கு எஃப்எம்லேருந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் எப்படி வந்து குக் வித் கோமாளி வந்து பார்த்தா லாஃபிங் அப்படின்றது வந்து மிகப்பெரிய செல்வமோ, நம்ம லைஃப்பில் செல்வம் இருந்தால் லாஃப் வந்து எப்பயுமே இருக்க தான் செய்யும். சரி, பணத்தை எப்படி நிறையா வந்து சம்பாதிக்கிறது? இந்த மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் அப்படின்ற ஒரு புக்கு, தமிழ் ஆடியோ புக்கு ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டேன், நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ என்னோடய மார்னிங் ரொட்டீனே குக்கு எஃப்எம்மை போட்டு ஒரு அரை மணி நேரம் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மளால் வந்து கேதர் பண்ண முடியுது. 10,000 அவருக்கு மேற்பட்ட கண்டென்ட் லைப்ரரி புக் குக்கு எஃப்எம்ல இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய லாங்குவேஜஸில் ஆடியோ புக் வந்து இருக்குது. சரிங்களா? இதனுடைய மாத சப்ஸ்கிரிப்ஷன் 99 ரூபாய் மட்டுமே. நீங்கள் RJ Sha 15 என் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 ரூபாய் மட்டுமே. இதில் வந்து ஃபாஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம், நோட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. குக்கு எஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின் டு டாப்லேயும் வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருக்கேன். நல்ல விஷயத்துக்காக மாதம் ஒரு 49 ரூபா செலவழிக்கிறது தப்பே கிடையாது. குக்கு எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை கேளுங்க. குக் வித் கோமாளியோட சீக்ரெட்ஸ்லாம் போட்டோன்னே எங்கள் அம்மா வந்து செம்ம ஹாப்பியாக வந்து ஆகிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து 3 வீடியோ பற்றி தான் நான் இது வரைக்கும் போட்ட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பாரதி கண்ணம்மா ரோஷினி வீடியோ போடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அதை போட்டிருந்தேன். பாண்டியன் ஸ்டோர்லேருந்து ஒரு கேரக்டர் மொட்டையெல்லாம் அடிச்சிருந்தார் இல்லைங்களா, அவருடைய ஜேர்னி சொல்லுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வாயை திறந்து எங்கள் அம்மா கேட்டது ஷாபுத்ரியில் அந்த குக் வித் கோமாளி சீக்ரெட்ஸ் இன்னும் கொஞ்சம் போடுப்பா, மணிமேகலை பற்றி போடல, சிவாங்கி வேறு இப்போ பாகக்கா பிரச்சனை போயிட்டு இருக்கு, பாகப்பிரிவினை மாதிரி போயிட்டு இருக்கு, போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க எங்கள் அம்மா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ அப்போ இதுலேயும் மக்களுக்கு அவ்வளோ க்யூரியாசிட்டி இருக்குது. எங்கள் அம்மா மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை அக்காக்கள் இருப்பீங்க, எத்தனை அண்ணன்கள் இருப்பீங்க குக் வித் கோமாளியோட ஃபேவரட், அவங்களுக்காக சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் போன சீக்ரெட்டில் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட டவுட்ஸையும் நம்ம இதில் வந்து கிளியர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்டது மணிமேகலை ஏன் போனாங்க, ப்ரெக்னென்ட்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுலேயும் சோசியல் மீடியாவில் ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து அவங்களுடைய வயிறெல்லாம் ரவுண்டு போட்டு பாருங்கள், அவங்க ஃபேஸ் பாருங்கள், அவங்க ப்ரெக்னென்ட் தான் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மை என்னென்னா அவங்க ப்ரெக்னென்ட்லாம் கிடையாது. வெரி சூன் அவங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்ட போகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒர்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே சன் மியூசிக்கில் விஜேவாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி சீசன் 1 அப்படி கோமாளியாக ட்ராவல் ஆனாங்க. வெரி சூன் இப்போ 4 வரையும் போயிருச்சு. வெரி சூன் விஜய் டிவியில் இதில் ஒரு சிலர்லாம் போட்டிருந்தாங்க, விஜய் டிவிக்கும் மணிமேகலைக்கும் சண்டை, ஆமாம் C5 குறை போகிறாங்க, சன் டிவி குறை போகிறாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க வெரி சூன் விஜேவாக லான்ச் ஆக போகிறாங்க. இப்போ வந்து நமக்கு பரபரப்பாக ஏன் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வெற்றிடம் நமக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் விஜேவாக வருவாங்க. ஸோ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கேட்டிருந்தீங்க மதுரை முத்து வந்து ஒரு சில செக்மெண்ட்ஸ் மட்டும் வர்றாரு குக் வித் கோமாளியில், ஏன் எல்லாத்துலேயும் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ 20 வருஷத்துக்கு மேலே அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. மதுரை முத்து வந்து குக் வித் கோமாளியில் குக்காக வந்தார். அவரால் கோமாளியாக கன்டினியூ பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் சீனியர் வேறு, அவர் ஏற்கனவே ஜட்ஜாலாம் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் கோமாளியாக ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக அப்பப்போ ஸ்பெஷல் எபிசோடில் மட்டும் மதுரை வீரந்தானே அப்படிலாம் வந்துட்டு இருக்காரு, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாலா ஏன் வரல அப்படின்றது, அவர் வந்து சினிமாவில் அவர் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் காமெடியனாகவும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கான ஸ்கிரிப்டையும் எழுதி டைரக்ஷனும் ட்ரை பண்ணலாமா அப்படின்ற முயற்சிகள்லாம் இருக்கிறதன் காரணமாக அவரால் இந்த சீசன் அவருக்கு நிறையா ஷூட் போயிட்டு இருக்கிறதுனால அவரால் வர முடியல, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய நியூஸ் சேனல்லாம் போட்டிருந்தாங்க, சிவாங்கிக்கு வில்லியாவதே அவங்க அம்மா தான், அவங்க அம்மாவுக்கு வந்து சிவாங்கி வந்து புகழடைகிறது பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அந்த நியூஸ் சேனல்லாம் எதுன்னு சொல்ல, அவங்க போட்டதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் போட்டாங்க, வெப்சைட்ஸே வந்தது. இது எனக்கு பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பு தான் வந்தது எனக்கு. ஏன்னா இதை வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு தோணுச்சு. உண்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிவாங்கியோட அம்மா பின்னி அவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அப்பா கிருஷ்ணகுமாராக இருக்கட்டும், கிருஷ்ணகுமார் அவர்கள்லாம் டாக்டரேட் மியூசிக்கில் பத்மஸ்ரீ வாங்கியிருக்காப்புல. அவங்களுடைய ஃபேமிலியே ஒரு மியூசிக் ஓரியன்டான ஃபேமிலி. அவங்க பாட்டியும் பாடுவாங்க, ஒரு இசை குடும்பம். ஒரு அவங்க வீடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி. ஈவெண்டோ வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளிக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பர் சிங்கரில் அவங்க டாப் 6 தான் வந்தாங்க சிவாங்கி.
அவங்க வந்து அந்த டைமில் நடிக்கிறாங்க, அவங்களுடைய குரல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது நல்லா இல்லை, பாடும்போது நல்லா இருக்குது, ஸ்ருதிஹாசன் மாதிரி இருக்குது, அவங்க பேசும்போது நல்லா இருக்காது ஆனால் பாடும்போது நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்படி கிண்டல் பண்ணி காமெடி பண்ணி கேலி பண்ணிகிட்டு இருக்கும் போது குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ வருது, காமெடி கம் குக்கிங் இருக்க போகுதுன்னு சொல்லும் போது அவங்க அப்பா கூட நம்ம பொண்ணு மியூசிக் சைடு தான் நம்ம போகணும், ஏன்னா வந்து காமெடியாக இப்போயே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணை எப்படிமா ஒரு மியூசிக் இல்லாத ஒரு ஷோக்கு அனுப்புறது, நம்ம சூப்பர் சிங்கரில் இப்போ டாப் 6 வந்திருக்கோம், வேறு ஏதாவது மியூசிக் ஷோக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லும்போது கூட அவங்க அம்மா தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க இது வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டிங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும், ஸோ அவள் மியூசிக்கில் எப்படி வந்துருவா, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும், ஏன்னா லைஃப்பில் என்ன நடக்கும்னு தெரியாது, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் மறுபடியும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் தட்டி கொடுத்து அனுப்புனாங்க. யோசித்து பாருங்கள், அவங்க அம்மாவுக்கு சிவாங்கி அம்மாவே வில்லியானாரா அப்படின்றதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. அதை கிளாரிஃபை பண்ணணும்னு தோணுச்சு. சிவாங்கிக்கு ரொம்ப ஃபேவரிட்டிசம் பண்ணுறாங்கப்பா, சிவாங்கிக்கு வந்து ரொம்ப பாகுபாடு பார்க்குறாங்கப்பா அப்படின்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சிவாங்கி எப்படி எடுத்து பேசலாம், பாக்க பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சிவாங்கி அஸ் அ கேரக்டர் என்ன அப்படின்னா அவங்க ஒரு இன்னோசென்ஸ், அந்த இன்னோசென்ஸ் தான் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருந்தாலும் பயங்கரமாக காட்டிப்பாங்க, சோகமாக இருந்தாலும் அதை மறைச்சி வைக்க தெரியாது. நிறைய பேர் வந்து மறைச்சி வச்சுப்போம், ஆனால் அவங்க மறைச்சி வைக்காமல் ஃபேஸ்லேயே காட்டிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய கேரக்டர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்சான். ஸோ குக் வித் கோமாளியில் நமக்கு கிடைச்ச ஒரு சின்சான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணும். அதனால அவங்க அப்படி காட்டினாங்க, எனக்கு அது க்யூட்டாக தான் தோணுச்சு. அதை வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்லாம் வந்து தோணலை. ஏன்னா ஏற்கனவே பாகக்கால தோற்று போயிட்டாங்க அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை பாகக்கான் தூத்துக்குடி மக்ரூன்னு ஏதோ ஒன்று பண்ணாங்க. ஸோ அதுதான். ஸோ அதனால் வந்து நான் பண்ணல, நான் வேணால் போயிடுறேன், அடுத்த இதில் வந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது எனக்கு வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருந்ததே தவிர பயங்கரமாக எப்படி சிவாங்கி இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா அவங்க கோமாளியாக இருந்து கற்றுக்கிட்டு இந்த தடவை வந்து குக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு எனக்கு வந்து என்டர்டெய்னிங்காக நான் பார்க்குற புகழ், சிவாங்கி, அப்புறம் சிருஷ்டி, இவங்கெல்லாம் தான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எனக்கு குக் வித் கோமாளியை பார்க்க வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ஓகே தான் தோணுச்சு. ஆனால் சோசியல் மீடியாவில் அவ்வளோதான், சிவாங்கி போயிட்டாங்க, குக் வித் கோமாளிக்கு வரமாட்டாங்க, அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு வந்துருந்து சொல்லிட்டாங்க இப்படின்ற மாதிரிலாம் நிறையா போகுது. அதெல்லாம் உண்மையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சிவாங்கி ஃபைனல் வரையுமே போவாங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபைனலில் வின் பண்ணுறது வந்து ஆண்டி வின் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க ஃப்ரெஞ்ச், தமிழ் இந்த டிஷ்ஷஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் மேலே இப்போ டைட்டில் வின்னர், இது ஒரு பரபரப்பான ஃபைனல் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை குக் வித் கோமாளி ஒரு ஃபன் என்டர்டைனிங் ஷோ. அதில் வந்து சிவாங்கி வந்து இப்படி ஃபீல் பண்ணி மூஞ்சி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் தாமு சார் வந்து அதட்டுறது, இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு க்யூட்டாக ஒரு இதாக தான் இருந்தது. அது யதார்த்தமாகவும் இருந்தது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரூமர் கிளப்பி விட்டாங்க பாருங்க, பங்களாதேஷ் வரையும் கிளப்பி விட்டாங்க. போன குக் வித் கோமாளி சீக்ரெட்டில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, குக் வித் கோமாளி ஷூட்டிங் எப்படி நடக்கும், அங்கே என்னென்ன சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும், அதை சொல்லலையே, படப்பிடிப்பின் சீக்ரெட் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ குக் வித் கோமாளி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதனுடைய டேரக்டர் வந்து பார்த்திபன் அவர்கள் தான். அவர் மீடியா மேஷனில் வந்து அவர் ஒரு ட்ரெயினியாக தான் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ண ஆரம்பித்து சமையல், சூப்பர் மம்மு, கிச்சன் சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் பண்ணார். தாமு சார், வெங்கடேஷ் பட் சார் இவங்களெல்லாம் வச்சு இப்படி ஒரு ஃப்ளேவராக ஆரம்பித்தாங்க குக் வித் கோமாளி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் ஓவரால் செட்டில் இருக்கிறவங்க, லைட்மேன், கேமராமேன், அப்புறம் எடிட்டர், அந்த டீமோட ப்ரொடியூசர்னு சேர்த்து 165 பேர் வந்து செட்டில் வந்து வேலை பார்ப்பாங்க. 20க்கும் மேற்பட்ட கேமராஸ் இருக்கும். பிக் பாஸ்ல வந்து 360 டிகிரி கேமராஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீசன் 2 மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் பிக் பாஸ் மாதிரியே குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 360 கேமராஸ் எல்லாமே வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 டேபிள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டேபிளையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் உட்காந்துருப்பாங்க. கேமரா வந்து இப்போ புகழை பார்க்குது அப்படின்னா கேமரா வந்து புகழ் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதை நோட் பண்ணுவாங்க ஒரு ப்ரொடியூசர் உட்காந்து மானிட்டரில். ஸோ அவங்க என்ன நோட் பண்ணுவாங்கன்னா 3:05 3:15 சம கவுண்டர், இதில் ஒரு வடிவேல் கவுண்டர் போட்டு எடிட்டிங்கில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணுவாங்க. இப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களும் 8 ப்ரொடியூசர் வந்து மானிட்டர் பண்ணி அந்த டைமிங் எழுதி அந்த டைமிங்கெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஷூட் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு 11:30 12 ஆயிரும். ஏன்னா எல்லோரும் ரெடி ஆகி மேக்கப் போட்டு EVP வரையும் போகணும் இல்லையா, சென்னை அவுட்டரில் வேறு இருக்குது. ஸோ அங்கே போய் மேக்கப்லாம் ஆகி 11:30க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 4 மணி வரையும் போகும். ஸோ ஷூட்டிங் அப்படின்றது ஒரு 12-14 மணி நேரம் எடுத்த ஃபுட்டேஜை அதுலேருந்து 2 மணி நேரம் எடுக்கிறது. அந்த டீமாகவே நான் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, பார்த்திபனாக இருக்கட்டும், பார்த்திபனோட டீம், மீடியா மேஷன் டீமாக இருக்கட்டும், குக் வித் கோமாளி டீமாக இருக்கட்டும், இப்போ பிக் பாஸ்லலாம் டார்க் சீக்ரெட் சொல்லுங்கள் அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதுலலாம் நிறையா நடக்கும், அதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டீம், ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு டீம். ஸோ அதனால நிறையா
அதனால் அதை பற்றின ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் வரும்போது அதை கிளாரிஃபை பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் அந்த வீடியோ பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா பயங்கரமாக கேட்டுக்கிட்டாங்க. குக் வித் கோமாளியோட அடிக்ட் ஆவாங்க எங்கள் அம்மா. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் சொல்லு, போன வீடியோ நல்லா தானே போச்சு, இன்னொரு தடவை பண்ணு அப்படின்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, அம்மா ஆசைப்பட்றாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ரம்ஜானுடைய லாஸ்ட்டு ஃபாஸ்டிங்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக என்டர்டெய்னிங்காக ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேட்டர்னில் நம்ம சேனலில் வீடியோ பண்ணலாமா, என்டர்டெய்னிங்காக கேஷுவலாக ஒரு வீடியோ பண்ணலாமா. ஒரு சிலர்லாம் கேட்டிருக்கீங்க, பொன்னியின் செல்வன் வரும்போது நீ ரிவ்யூ பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. முடிஞ்சால் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குக் வித் கோமாளியில் வின்னராக ஆண்டி வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் கோடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் மூக்கில் தேகம் உன் துணையே. வீரனை வா, வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.